உத்தராகண்டிற்கு ஆன்மீக சுற்றுலா சென்று நிலச்சரிவில் சிக்கிய கடலூரைச் சேர்ந்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்ற கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் நேற்று மதியம் தவாகாட் என்ற இடத்தில் நிலச்சரிவில் சிக்கினர். தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் நிலச்சரிவில் சிக்கியவர்களை உடனே காப்பாற்றுமாறு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். அதைத் தொடர்ந்து உத்தராகண்ட் மாநிலம் பித்தோரகர் மாவட்ட ஆட்சியரை கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடர்பு கொண்டு உடனடி மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து 30 தமிழர்களையும் மீட்ட அம்மாநில மீட்பு படையினர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று ஹெலிகாப்டர் மூலம் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டார்சுலா என்ற இடத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக மீட்கப்பட்டவர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்தார். அப்போது மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். வணக்கம் ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க இருக்கீங்க? ஹெல்ப் இல்லைன்னா எங்களால வந்திருக்க முடியாது சார். இப்ப எங்க இருக்கீங்க? மெடிக்கல் செக்அப்ல தாசில்தார்ல இருக்கோம். ஓஹோ சரி. அங்கிருந்து வந்த உடனே நான் இங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கெல்லாம் போத்துக்கிறது சொல்லியிருக்கேன். நம்ம இப்ப 10 பேர் வந்துட்டோம். சரி. 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி தைரியமா இருங்க. நன்றி சார். மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட் தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. எல்லாம் நாங்க தொடர்பு இருக்காங்க. அங்க இருக்க கலெக்டர் உங்க நினைச்சிட்டு சார் நாங்க இருந்தோம். உடனே நாங்க உங்க மினிஸ்டர் எம்ஆர்பி சார் பேச சொல்லிட்டோம் சார். சரிம்மா சரிம்மா நன்றி. தைரியமா ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா. வணக்கம் 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 வணக்கம். மீட்பு பணி குறித்து சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் மீட்பு பணிகளில் உத்தராகண்ட் மாநில அதிகாரிகள் சிறப்பான ஒத்துழைப்பு நல்கியதாக தெரிவித்தார். நேற்று உத்தராகண்ட் மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர்கள் இந்த மாதிரி தமிழகத்தை சார்ந்த அந்த 30 பேரும் பாதுகாப்பாக உள்ளனர். அவர்களுக்கு போதிய உணவு தண்ணீர் வசதிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் சீக்கிரமாக அவர்களை மீட்பு பணி மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் இன்று வானிலை நல்லா இருந்தது காரணமாக ஹெலிகாப்டர் மூலமாக இன்று அந்த மீட்பு பணி துவங்கப்பட்டு முதற்கட்டமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் இப்போ தர்சுலா நகரத்திற்கு சென்றடைகிறார். உத்தராகண்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது அது வெடி சத்தமாக இருக்கலாம் என்று தாங்கள் நினைத்ததாகவும், ஆனால் சில நிமிடங்கள் கழித்தே அது நிலச்சரிவு என்று தாங்கள் தெரிந்து கொண்டதாகவும் மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். மீட்பு பணியில் ஈடுபட்ட உத்தராகண்ட் அதிகாரிகள் மிகவும் அன்புடன் நடந்து கொண்டதாகவும், மீட்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை மெச்சும்படியாக இருந்ததாகவும் உத்தராகண்டில் உள்ள தமிழர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளனர். நல்லா இருக்கும். டார்ச்சுலா வந்துட்டோம் ஹெலிகாப்டர்ல. இப்ப நீங்க தாவாகாட்ல இருந்து எங்க வந்திருக்கீங்க? டார்ச்சுலா அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப அங்க சாப்பிட்டீங்களா? உடல் எல்லாம் எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாருமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கீங்க. இப்ப மத்த இடம் அங்க மழை எப்படி இருக்கு? நிலச்சரிவு எப்படி இருக்கு? நிலச்சரிவு இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. மழை நின்னு போச்சு. இன்னைக்கு நல்ல வெயில் அடிச்சுது. ஆனா நிலச்சரிவு இருந்துகிட்டே தான் இருக்கு. காலை 11 மணிலிருந்து 3 வரை 5 பேராக நம்ம தார்சுலா கொஞ்சம் அடைந்தோம். தார்சுலாவில் நாங்கள் மெடிக்கல் செக்அப் எல்லாம் முடிந்து அனைவரும் நலமாக இருக்கிறோம். அடுத்து நாங்கள் தார்சுலா சென்னை வழியாக டெல்லி வழியாக சென்னை சிதம்பரம் வந்தடைவோம். இதனிடையே மீட்கப்பட்ட அனைவரும் தர்சுலா நகரில் ஓரிரு நாட்கள் தங்க வைக்கப்பட்டு பின்னர் பத்திரமாக தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.